ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது K7 மீடியா. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனராக ஒரு நாளில் என்ன வேலை பண்ண போகிறோம் அப்படின்றது. அதாவது ஒரு லோகோவை கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கி அதோட ஸ்டார்டிங் டு எண்டிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய். ஸோ ஒரு லோகோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கிட்ட நம்ம வைக்கிற இன்ட்ராக்ஷன் தான். நம்மளோட கிளையண்ட்டுக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது, அந்த ஐடியாஸை நம்ம எப்படி டெலிவரபிள்ஸாக மாற்றுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் கிளையண்ட் உங்கள்கிட்ட ஒரு லோகோன்னு கேட்கும்போது அவங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ஐடியா இருந்திருக்கும். அதாவது எனக்கு இந்த லோகோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க மீடியாவில் பார்த்ததுலேருந்து ஏதாவது ஒரு லோகோ மூலமாக இன்ஸ்பயர் ஆகி அது மூலமாக அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற லோகோவும் அது மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலாம். அண்ட் நம்ம கிளையண்ட் நம்மக்கிட்ட கொடுத்துருக்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயின் ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு லோகோ பேர். ஸோ இந்த பிரெயின் ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பேர் அவங்க கொடுக்கும் போதே நமக்கு இதிலேருந்து நல்லா தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல், இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலில் அவங்க பண்ண போகிற அந்த வீடியோஸ் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, பிரெயின் ஷார்ப்பனிங் பண்ணுற ட்ரிக்ஸ். அதாவது பிரெயினை ஷார்ப்பன் பண்ணக்கூடிய பசில்ஸ், அந்த பசில்ஸை அவங்க டீச் பண்ண போகிறது தான் இந்த சேனலில் நடக்க போகுது. ஸோ அதனால் பிரெயினை ஷார்ப்பன் பண்ணுற மாதிரி எப்படியாவது காட்டணும். அதுதான் இந்த பிரெயின் ஸ்ட்ரக்ஷனோட மெயின் ஐடியா. ஸோ இந்த பிரெயின் ஸ்ட்ரக்ஷனோட மெயின் ஐடியாவை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இந்த லோகோவில் நம்ம வெளிப்படுத்த போகிறோம். அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவங்கக்கிட்டே ஸ்கெட்சிங் கேட்கலாம் அவங்களால முடிஞ்சால். சில பேருக்கு அந்த ஸ்கெட்சிங் பண்ண இல்லை, நான் பண்ணல, நீங்களாவே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிளையண்ட்டுக்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது. அதாவது பிரெயினை ஏதாவது ஒரு ஸ்பேனரோ ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு நம்ம சும்மா ஒரு நிமித்துற மாதிரி, அந்த மாதிரி நம்ம இதை பிக்சரைஸ் பண்ணணும்னு சொன்னார். அதனால் நான் ஸ்கெட்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ரஃப் ஸ்கெட்ச் பண்ணேன். அதில் ஃபைனலைஸ் ஆன மாடல் இது. ஸோ உங்கள் கிளையண்ட்டுக்கு நீங்கள் இது மாதிரி நிறைய ரஃப் ஸ்கெட்ச் பண்ணலாம். அண்ட் நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெயினோட அப்பர் பார்ட், அந்த அப்பர் பார்ட்டுக்கு கீழே பிரெயினோட அந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா அந்த பகுதியை ஒரு ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது அந்த ஸ்பேனரோட ஹேண்டில். அண்ட் அந்த ஹேண்டில்லேருந்தே பிஎஸ் அப்படின்னு போடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அவங்களுக்கு அந்த லோகோ கூடயே அதோட டைப்பும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் லோகோ கூட டைப்போ கேட்க மாட்டாங்க. பட் சில பேர் லோகோ கூட அதோட டைப்பும் சேர்த்து வேணும்னு கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது கூட சேர்த்து அந்த டைப்பிங்கும் பண்ணி தான் கொடுத்தாகணும். அதனால் லோகோ அண்ட் அந்த பிராண்டிங், பிரெயின் ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத நம்ம இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைனிங்கை ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த ஸ்கெட்சிங்க்கு ஒரு அவுட்லைனிங், அப்புறம் அந்த அவுட்லைனிங்கை ஃபில் கலர்ஸை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வெளியே இருக்க ஸ்ட்ரோக் எடுத்து விட்டால் அது ஒரு கம்ப்ளீட் லோகோவாக ஆயிரும். அண்ட் நீங்கள் அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே செகண்டரி டீட்டெயில்ஸ், ஷேடோவிங், டெக்ஸ்டரைஸ் ஃபீலிங், இது மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ப்ராசஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன். இது ஃபஸ்ட் லோகோ. இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய லோகோஸ் வரும், எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது என்னோட ஒரு டேயில் நான் பண்ணுற ஒரு பார்ட். இது மாதிரி நிறைய பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் எப்படி அந்த லோகோவை ஸ்கெட்சிங்லேருந்து அந்த ஆர்ட் போர்டுக்கு மாற்றுறேன் அப்படின்றத பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மேக் ஷூர் டு ஹிட் த பெல் பட்டன். அண்ட் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பார்த்துட்டு வாங்க.
ஸோ அவங்க வந்து ஃபைனலைஸ் ஆன டிசைனை நீங்கள் அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனில் அவங்களே மென்ஷன் பண்ண சொல்லலாம், இந்தந்த இடத்துல எனக்கு இந்த கலர் வேணும்னு. சில பேர் இந்த மாதிரி கலர் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு 4-5 சாம்பிள் கொடுக்கலாம். கலர் நான் அதாவது இது மாதிரியான கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஃபஸ்ட் அவுட்கம் வந்து ஒரு வித்தியாசமான டிசைன், அதாவது வித்தியாசமான கலர் காம்பினேஷனில் காட்டுற மாதிரி. செகண்ட் டிசைன் வந்து அதோட ஓன் கலர் காம்பினேஷனு. இப்போ வந்து பிரெயினெல்லாம் வெக்டர் ஆர்ட்டில் வந்து அடிக்கடி ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி பிங்க் கலரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பேனரை வந்து அதோட ஒரு மாதிரியான ஒரு ஸ்டீல் கிரேயில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ளூலையும் அண்ட் பிரெயினை வந்து ஆரஞ்சு கலர்லையும் ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லாட்டினா ஒரு மாதிரி இந்த ஃப்ளோரசன்ட் க்ரீனில் வந்து அதுவும், அதாவது ஃப்ளோரசன்ட் க்ரீன் அண்ட் பிளாக் அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பண்ணலாம். அண்ட் ஃப்ளோரசன்ட் க்ரீன் அண்ட் பிளாக் வந்து நீங்கள் அந்த காம்பினேஷன் வந்து நல்ல எடுத்து கொடுக்கும். ஸோ அது மாதிரியும் பண்ணலாம். அண்ட் நம்மளோட கிளையண்ட் அது மாதிரி தான் கேட்டாங்க. அதனால் ஃப்ளோரசன்ட் க்ரீன் வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் நம்ம போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு அவுட்லைனை வேகமாக வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த அவுட்லைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவுட்லைனுக்கு மேலே நம்மளுடைய ஸ்ட்ரோக், அந்த ஸ்ட்ரோக் கொடுத்தது எல்லாத்தையுமே பிளண்ட் ஆக்கணும். அதாவது வந்து எல்லா ஸ்ட்ரோக்குமே ஷார்ப்பான எட்ஜோடு இருக்கக்கூடாது. ஸோ அதை பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அவுட்லைனோட கலர் நம்ம வந்து பின்னாடி கலரை மாற்றிக்கலாம். இப்போ என்னென்ன கலர் கொடுக்கணும் அப்படின்றது, அதாவது ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம், ஃபில்லை வந்து எடுத்திருப்போம். இப்போ வந்து ஃபில் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கை வந்து நல்லுன்னு கொடுத்தோன்னே எல்லாமே ஃபில் கலரில் தான் ஆகும். ஸோ ஒரு லோகோ வந்து பண்ணி முடிக்கிற டைமில் அதோட ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது. அதோட ஸ்ட்ரோக் வந்து நல்லா தான் இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் வந்து நல்லா அவுட்ஸ்டாண்டிங்காக தெரியாது. அதனால் அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு வரையும் போது கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபில் கொடுத்துடலாம். அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்ச அதுக்கு மேலே வந்து எந்த சைடில் எந்த டைரெக்ஷனில் லைட் படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேடோஸ் வந்து கொடுக்கணும். ஸோ எந்த கலர் வந்து சென்ட்ரலாக கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு நியர்பை கலர், அதாவது அதே கலரோட டார்க்கர் ஷேட் காம்ப்ளிமெண்ட்ரி வந்து கொடுக்கணும். அது வந்து ஷேடோஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ஷேடோ கலர் மாதிரி கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேடியன்ட் டச்சு, அந்த ஹெக்ஸகனல் போல்ட் அதில் நடுவில் இருக்குது, அந்த ஹெக்ஸகனல் போல்ட்டுக்கு வந்து ஒரு இந்த டச் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கிரேடியன்ட் டச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஸ்டீல்லேருந்து வந்த மாதிரி, அதாவது ஒரு ஹெக்ஸகனல் நட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதோட 6 சைட்லேயும் ஒரு மாதிரி வந்து ஒரு சரிவு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதே டிசைனையே 2-3 காப்பி எடுத்ததுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து 2-3 இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஏஐ ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச், ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் கொடுத்துட்டு அதை வந்து சேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பிஎன்ஜியை அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லாட்டினா ஒரு கார்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு அதாவது இந்த லோகோ கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை அந்த லோகோ வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக அந்த லோகோவே குட்டியாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆக்கி அதையும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ கடைசியில் நம்மளோட லோகோவோட அவுட்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ட் க்ரீன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒன்றும், அதுக்கப்புறம் பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒன்றும் வந்திருக்கு. அண்ட் இதை வந்து கிளையண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஒரு லோகோ பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சிங், அதுக்கப்புறம் அவுட்லைனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேடோஸ் அண்ட் டீட்டெயிலிங், இதுதான் ஃபைனல். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எது வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த அவுட்லைனை பேப்பரில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறதா, நீங்கள் நிறைய பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டி வரும் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காண்டி. அண்ட் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ண டிசைனை திரும்ப ரீட்ரா பண்ணணும், அதுவும் ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை திரும்ப கடைசியில் ரீட்ரா பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஒரு லோகோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய ப்ராசஸ் நடக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 15 minutes கிட்ட ஆச்சு, ஸ்டார்ட் டு எண்டு. அண்ட் இதோட டைமை எல்லாம் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறனால இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேசவன்.